நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி வந்து விஜய வெளுத்து வாங்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா விஜய் வந்து பயங்கரமான நடிப்ப போட்டு அங்கிட்டு பார்த்தா கார்த்திக்கு தான் கெட்ட பேர் வாங்கி குடுக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்காக எல்லாருமே ஃபேமிலியா வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்பதான் விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்ல யாருமே இல்லையா? மாமா வசமா சிக்கிட்டீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கனக்குள்ளே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கார்த்தி இருக்காங்களே, அவங்க வந்து ரொம்ப மனசு வந்து வருத்தத்தில் இருக்காங்க. பிருந்தாவுக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா சும்மா இருக்காமல் நம்ம விஜய் இருக்காங்களே, அவங்க போய் வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. மாமா என்ன மாமா காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கீங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஏய் உனக்கு தேவையா, நான் சாப்பிட்றேன் சாப்பிடாமல் இருக்கேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, முன்ன மாதிரிலாம் இப்போ கிடையாது, நீங்கள் வந்து என்னோடய புருஷன் சரியா, உங்களை பார்த்துக்கணும், ஒழுங்காக வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அரைஞ்சனா பல்லு இல்லைலாம் கலண்டு ஓடிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அட மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்காங்க. இழுத்தோடனே டக்குன்னு வந்து நம்ம கார்த்திக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏய் கையை விடுறி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் கையை பிடிப்ப, நீ யார் முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மாமா நான் தான் உங்கள் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் இங்கே பாருடி, நீ என் பொண்டாட்டி ஆகிறது தகுதியே உனக்கு கிடையாது. ஏதோ ஒரு பிளான் பண்ணி வசமாக வந்து என்னை ஏதோ சிக்க வச்சு நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்ட சரியா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் வந்து என்னடி பாவம் பண்ணேன், சந்தோஷமாக வந்து பிருந்தா கூட சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தேன். என்னோடய ஆசையை கெடுத்துட்டு இப்படி என் வாழ்க்கையில் வந்து ஏன்டி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கிட்டிருந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க போயிருந்தாங்களே பிருந்தாவை, அவங்கள பார்த்துட்டு ஃபேமிலியாக வந்து ராமச்சந்திரன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் விஜய் வந்து ஃபேஸை வந்து உருந்தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமச்சந்திரன் வள்ளி எல்லாருமே வர்றதை பார்த்தோன்னையும் நடிப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோஃபா ஓரத்தில் போய் படுத்துக்கிட்டு, என்ன மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணது தான் தப்பா, என்னை ஏன் இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறீங்க, என்னை ஏன் சாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிட்டிருந்து ராமச்சந்திரன் வள்ளி எல்லாம் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நடு வீட்டில் வந்து உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரில. வேகமாக திருன்னு ஓடி வந்து எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து எழுப்புறாங்க. உடனே வள்ளி வந்து கேட்குறாங்க. ஏய் விஜய் உனக்கு என்னம்மா ஆச்சு, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா இனிமேல் வந்து என்னை நீங்கள் இந்த வீட்டில் வந்து தனியாக விட்டுட்டு போகாதீங்க, என்னை எங்கேயாவது கூட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னாச்சு அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க. மாமா நீங்கள் போனதுலேருந்து இவர் என்னை அடிக்காத குறை தான் திட்டுறாரு, என்னை சாகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வள்ளி வந்து கேட்குறாங்க. ஆமாம் எதுக்கு அவன் வந்து உன்னை சாக சொல்கிறான், இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிருந்தா அவள் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டா, அதுக்கு நான் தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு என்னை வந்து இவர் இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறாரு. நான் செத்தாதான் வந்து மாமா வந்து சந்தோஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், பேசாமல் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு நீ வந்து இப்போ சாக போகிற, உனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்டா அவனை திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா இவ கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொன்னாலும் நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இவளை வந்து என் தலையில் கட்டி வச்சுக்கிட்டு இப்போ நான் தான் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே என்னை லவ் பண்ண பிருந்தா வந்து அப்படி கிடக்கா, அப்படி இருக்கும்போது இவ கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் அவள் கழுத்தில் நீ தாலி கட்டிட்ட, உன்னோட பொண்டாட்டி தான் அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் பொண்டாட்டியா, இவளெல்லாம் என்னோட பொண்டாட்டியா வந்து ஏற்றுக்கிறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. உடனே விஜய் வந்து அந்த இடத்துல அப்படியே அழுதுகிட்டே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவன் வந்து இப்போ வந்து ரொம்ப கவலையில் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் பிருந்தா வேறு இப்படி பண்ணிக்கிட்டதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் ஏற்றுக்குருவான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்களாம் இருக்கிறனால தான் நான் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் வந்து நடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. விஜயை பார்த்துக்கிட்டு இங்கிட்டு பார்த்தா கண்மணியும் வீராவும் பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.